செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வெப்பத்தின் அளவு அதிகரித்துள்ளதால் மக்கள் பூங்காக்களில் உள்ள நீரூற்றுகளுக்கு சென்று வெப்பத்தை தணித்து வருகிறார்கள். மாஸ்கோவில் வெப்பம் 89 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் உள்ளது. கடந்த ஆண்டை விட வெப்பத்தின் அளவு மிகவும் அதிகமாகும். எனவே மக்கள் வெப்பத்தை தணிக்க பூங்காக்களில் உள்ள நீரூற்றுகளுக்கு சென்று நீராடி வெப்பத்தை தணித்து வருகின்றனர். பலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குளிர்ச்சியை அனுபவித்து வருகிறார்கள். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டது. முதல் 3 டெஸ்ட்களில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பேட் செய்ய களமிறங்கியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் சிறப்பாக விளையாடி நிதானமாக ரன்களை எடுத்தனர். விக்கெட் இழப்பின்றி இங்கிலாந்து 75 ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது. மழை தொடர்ந்து பெய்ததால் முதல் நாள் ஆட்டம் கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஊழலுக்கு எதிரான வலிமையான லோக்பால் மசோதாவை அமல்படுத்த சமூக சேவகர் அண்ணா ஹசாரே மீண்டும் உண்ணாவிரத போராட்டம். டீசல் விலையுயர்வு, சுங்கவரி குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென் மாநிலத்தை சேர்ந்த 26 லட்சம் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு பின்னால் வெளிநாட்டு சதி இருப்பதாக பிரதமர் வெளியிட்ட கருத்துக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துள்ளது. இதுகுறித்து அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.